Hello guys, welcome back to our channel VR Walks and Talks. இது நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல்ல இருந்து போடக்கூடிய எல்லா கதைகளும் நீங்க கேட்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல இருந்து போடக்கூடிய எல்லா கதை வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே அதை ஓபன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய சிறுகதைகள், நாவல்கள் எல்லாமே நீங்க கேட்கலாம். கண்டிப்பா எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். கேட்டுட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோல கேட்கக்கூடிய ஒரு கதை திருமதி ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய நாவல் வேருக்கு நீர். சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு சமூக நீதி நாவல். அதனுடைய பகுதிகள் தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இப்போ அடுத்த பகுதி இந்த வீடியோல கேட்க போறோம். கேட்கலாமா? ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய நூல்கள் எல்லாமே தமிழக அரசினால நாட்டுடைமை ஆக்கப்பட்டிருக்கு. எந்த நாவலும் கம்ஸ் அண்டர் காமன் கிரியேட்டிவ் லைசன்ஸ். பகுதி 3, அத்தியாயம் 5. 2 நாட்களுக்கு ஆசை காட்டிவிட்டு ஊமை புழுக்கமாக வாட்டுவாயோ என்று மண் வானத்தை பார்த்து உருகும் வெப்பம். கோவை நகரத்தில் பொதுவான நிலையில் இருந்தாலே நீருக்கு நெஞ்சு உலர காத்து கிடக்க வேண்டும். பஞ்சாலைகளில் சீக்கு பிடித்தது போக ஆரோக்கியமானவர்களும் தண்ணீர் தட்டில் தவிக்கும் நிலை. வறுமையும் புழுதியும் வறட்சியும் தெருவெல்லாம் உற்சாகங்களை அடியோடு வரட்டி இருக்கின்றன. மலையடி வாரத்திலிருந்து வரும் வண்டிக்காக ஜோசப்பும் யமுனாவும் நிற்கின்றனர். அவர் அவளை ரயிலேற்றிவிட்டு மறுநாள் பாத யாத்திரையில் பங்கு கொள்ளப் போகிறார். பெண்கள் வாசனை முகப்பொடியும் பூவுமாக கடைவிரித்து அலங்காரம் செய்து கொள்ளும் அறையில் அந்த மணங்களை அமுக்கிக் கொண்டு உட்புறம் இருந்து நாற்றம் வீசுகிறது. உடலுக்குள் புகுந்து அங்கு என்ன இருந்தாலும் தள்ளிவிடுவேன் என்று சவால் விடுகிறது. தங்கள் மன பலவீனங்களையும் உடல் அழுக்குகளையும் வெளியில் காட்டுவதை பண்பு குறைவாகவும் அநாகரிகமாகவும் கருதும் காலம் பழையதாகி விட்டது என்று அவளுடைய அம்மா சொன்னது இவளுக்கு நினைவுக்கு வருகிறது. தந்தை படுக்கையோடு படுக்கையாக நோயில் விழும் முன் 5-6 ஆண்டுகளுக்கு முன் அவளும் தாயும் மதுரை பக்கத்து காந்தி கிராமத்துக்கு போனார்கள். மதுரை ரயில் நிலையத்து பொது கழிப்பறையில் அம்மா பெண்கள் முகம் சுளிக்கும் ஒரு அறிவுரை நல்கிவிட்டு தேய்த்து கழுவினாள் அதை. இப்போது இன்னும் காலம் முன்னேறி செல்கிறது. சந்திர மண்டலத்தில் முதல் மனிதன் அடியை வைத்து விட்டான். நகரமே பார்க்காத வெளிச்சம் தெரியாத ஆதிவாசி பெண்களுக்கும் இவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? அவர்கள் புற தூய்மையின் சுகத்தை அறியாத பேதைகள். ஒரு வகையில் அந்த எளியவர்களுக்கு சுத்தம் ஆடம்பரமும் கூட அந்த மலைக்காட்டு ஏழைகள் குளித்து துணி துவைத்தால் துணிகள் கரைந்து விடும் என்று துவைக்காமல் இருக்கிறார்கள். ஆனால் இந்த பளிங்குக்கல் பரவிய குளியல் அறையில் வந்து புழங்கும் நாகரிக மக்கள் சுதந்திரத்தின் சுகம் மிஞ்சி அகம்பாவமாகிவிட்ட நிலையில் தங்கள் மலினங்களை நாணமின்றி வாரி இறைக்கின்றனர். குளித்து உடைமாற்றும் அணியறையில் செருப்பை தொடும் தேக்க நீர் நாற்ற நீராக இருக்கிறது. பீங்கான் பாண்டத்தில் எவ்வளவு ஒருத்தி போடக்கூடாத பொருளை போட்டு அது அடைத்து போகும் பணியை செய்திருக்கிறாள். யமுனா துடைப்பம் தேடி தேக்க நீரை தள்ளி துப்புரவு செய்கையில் ஒரு 30 வயசு காரி 3 வயசு குழந்தைக்குரிய உடையுடன் அங்கு வருகிறாள். யமுனாவை அவள் துப்புரவுக்காரி என்று நினைத்திருக்க வேண்டும். அப்புறம் சுத்தம் செய்ய அப்பால போ என்று அவளை விரட்டுகிறாள். யமுனா நிமிர்ந்து பார்க்கிறாள். பொது இடங்களில் கொஞ்சம் பொறுப்பாக நடந்து கொள்ளக்கூடாதா பெண்கள்? அதுவும் படித்த பெண்கள் இதை நினைத்து பார்க்க வேண்டாமா? அவள் மறுமொழி எதுவும் கூறவில்லை. அப்படியா சேதி என்று ஏளனமாக கேட்பது போல் பார்வையை வீசிவிட்டு போகிறாள். துடைப்பத்தை மூளையில் வைத்துவிட்டு அவள் அலுப்போடு வெளியே வருகிறாள். அரை வயிறும் முக்கால் முதுகும் தெரிய காட்டிக்கொண்டு 4-5 பெண்கள், கொடுக்கு மீசைகள், குறிந்தாடி கோலங்களில் சில இளைஞர்கள். மனிதன் சந்திரனில் காலூன்றி மனித குலத்திற்கு ஒரு முன்னேற்ற தாவல் என்று முழங்கிய வீரனை பற்றிய விமர்சனங்கள், கலகலக்கும் சிரிப்புகள், கத்தி குத்து ரத்தங்கள், பெண் உடலின் விரிவான கோலங்கள், காம களியாட்டங்களின் சங்கீத படலங்கள் ஆகியவற்றை அட்டைகளில் விளம்பரம் செய்து கொண்டிருக்கும் புத்தகங்களை தள்ளு வண்டியில் வைத்து தள்ளிக்கொண்டு ஒரு அழுக்கு சட்டை பையன் ரயிலடி மேடையில் ஊர்ந்து செல்கிறான். அந்த புத்தகங்களில் பொதிந்துள்ள விஷயங்களை பற்றி அவனுக்கு ஏதும் தெரியாது, அக்கறையும் இல்லை. அவற்றை அவன் ஆங்கிலம் படித்த மேல்நாட்டு நாகரிகக்காரர்களுக்குத்தான் விற்கிறான். எந்த யமுனா சிந்தனை வயப்பட்டது? ஒண்ணுமில்ல அம்மாவா, பாத்ரூம் கழுவ போனேன், தண்ணீர் இல்ல. ஓ அது சரி, ஆனா இது பாபுஜி இருந்த காலம் இல்ல. நீ செய்வதை பார்த்து நான் யாரேனும் உதவ வரலையே. நான் இந்த வேலையை கூலிக்கு செய்வதாக நினைத்தால் ஒருத்தி. யமுனா கலகலவென்று சிரிக்கிறாள். அவரோ மகளை பெற்று வளர்த்த தந்தை தன் மகள் கணவன் வீடு செல்ல விடைபெற நிற்பது போல உணர்ச்சி தழுதழுக்க நோக்குகிறார். யமுனா, எனக்கு உன்னை பார்க்க பெருமையா இருக்கு.
ஒரு கலாகாரன் தன் சிருஷ்டியை பார்த்து சந்தோஷப்படுவது போல் நின் அம்மையும் அச்சனும் காட்டு குழந்தைகளை மக்களாய் சுவீகரிச்சு உன்னை நான் சுவீகரிச்சு மகளே வில்வித்தையும் குதிரையேற்றமும் கற்பிச்சு மகனை யுத்தரங்கத்துக்கு அனுப்புவது போல் எனக்குள்ளே ஒரு எண்ணம். என் கண்முன் வளர்ந்த நீ எப்படி இருக்க வேணும்னு நினைச்சேனோ அதெல்லாம் கைகூடினார் போல சந்தோஷம். ஆனால் எத்தனை கட்டி கொடுத்தாலும் சொல்லி கொடுத்தாலும் சமர பூமியை கண்டதும் நடுநடுங்கி போகிறவர்கள் தான் இந்த அகிம்சா வழியில் அதிகமான பேர்களும் பதவியையும் பொறுப்பையும் வகிக்க வருபவர்கள் தான் எல்லோரும். அந்த களத்தில் மின்மினி பூச்சிகளாக ஆண்மை இழந்து சுற்றி கொண்டிருப்பவர்களையே இன்றைக்கு நாடு முழுசும் பார்க்கிறோம். நீ ஏது பதவி வகிச்சாலும் எரிமுட்டை தட்டி ஜீவனம் செய்தாலும் 10-100 குட்டிகளுக்கு படிப்பிச்சாலும் ஒரு முரட்டு புருஷனுக்கு மணவாட்டி ஆனாலும் சத்தியத்தையும் அகிம்சையையும் முழு வடிவத்தில் அந்த வாழ்விலே அந்த தொழிலிலே காண வேணும். அப்போல் லோகத்தில் உள்ள சக்தியெல்லாம் நின்றே பங்கில் வரும். சத்தியமே ஜெயம்னு ஏட்டில் வரைஞ்சு வச்சா போல அது வராது குஞ்சே. அதை வாழ்விலே வரைந்து கொள்ள வேணும். நான் உனக்கு என்றென்றைக்கும் எப்போதும் கூறும் ஒரே அறிவுரை இதுதான். ஊருக்கு இதை சொல்லத்தான் உன்னை ஆசையோடு உருவாக்கினேன் யமு. சரளமாக மெதுவாக இழிந்து கொண்டிருந்த அருவி பெரிய பெரிய பாறைகளையும் மண்ணையும் காட்டிக்கொண்டு வறண்டு விட்டார் போல அவளுக்கு தோன்றுகிறது. தண்ணீர் வழியும் போது தோன்றாத அச்சம் தண்ணீர் இல்லாத போது தோன்றுகிறது. எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கிறது அம்மாவா. சில சமயங்களில் பயமாகவும் இருக்கிறது. உங்களை, அம்மையை, அப்பாவை எல்லோரையும் இந்த காட்டில் இருந்து நாட்டுக்கு கொண்டு போக வேண்டும் போல ஒரு பரபரப்பு எனக்கு. உங்களிடம் சொன்னால் கேலி செய்வீர்கள் என்றாள் யமு. எந்த பயம் பற்றி? அவருடைய புருவங்கள் அவளுடைய முகத்தை கண்டு சுருங்குகின்றன. அக்கறையில் இருந்து மாறன் கோரன் எல்லாம் இங்க வந்து அரிசி கேழ்வரகெல்லாம் கடத்தி போகலாமா? என் அம்மாவே யார் பக்கம் என்ன நினைக்கிறாள், என்னிடம் ஏன் மறைக்கிறாள் என்று புரியவில்லை அம்மாவா. அம்மையோ என்ன பொய், எனக்கு புரியவில்லை மகளே. அவள் விளக்குகிறாள். இரத்த பசிக்காரருக்கு சோறிடுவது முறையோ அம்மாவா? அக்கறையில் சுதீர் அப்பாவி மலைக்காட்டு பணியரையும் அடியரையும் இரத்த பசிக்காரர்களாக்க அந்த துரோகிகளுக்கு இங்கே தெரிந்து உதவி செய்யலாமோ? யமுனா, பசி என்று வரும்போல் தராதரம் பார்ப்பவள் அம்மை அல்லவே. இரத்த பசி எப்படி வரும்? வயிற்று பசி முற்றும் போது வரும். வயிற்று பசி அவிஞ்சால் பின்ன அது வரன் வழியல்ல. யமுனா, காட்டில் இருக்கும் நிஜ புலிகளை விட நாட்டில் பசுத்தோல் போர்த்திய புலிகள் நிறைய வளர்ந்துவிட்ட அபாயத்தை சமாளிக்க நிஜ புலிகளே வந்து போலிகளை காட்டிக் கொடுக்கும் நிலை இன்றைக்கு இருக்கிறது. ஆண்டவனுக்கே அர்ப்பணமாக்கி கடைசி வரியில் அன்பு வழியில் தைரியமாக நடப்பதுதான் நம் கடமை யமுனா. பாபுஜி நவகாளியில் அடிவச்சு யாத்திரை செய்த போல் பிரார்த்தனை கூட்டத்தில் கொள்ளைக்காரனும் கொலைகாரனும் வந்து கண்ணீர் விட்டதை நான் பார்த்திருக்கிறேன். எனக்கு நம்பிக்கை போகாது. சுதீரனும் சகாக்களும் நம் ஆசிரமத்தை இரத்த களரியாக்க வரும்போதும் அகிம்சை தீபத்தை கையில் ஏந்திக் கொண்டு அச்சமின்மை என்ற வாளாயுதத்தை நெஞ்சில் தாங்கி நிற்போம். அச்சமேது மகளே, நீ பாடுவாயே அச்சம் இல்லைன்னு, அது இன்னும் இருக்கு. இந்த நம்பிக்கையை செவி மடுக்கையில் உள்ளம் புல்லரிக்கிறது யமுனாவுக்கு. நல்ல நல்ல காரியங்களுக்கு வேண்டி ஒரு முறை காத்திருந்தாலும் பாதகமில்லை மகளே. நம்பிக்கை இழக்கக்கூடாது. பெரியப்பாவே எல்லா ஏற்பாடுகளும் செய்திருக்கிறார் என்றால் அது எப்படி இருக்குமோ அது வேறு தெரியவில்லை. அவருடன் அதிகமாக கூட நான் பழகியதில்லையே என்றாள் யமுனா. உனக்கு அதெல்லாம் சொல்லித்தர வேண்டுமா யமு? அங்குள்ள சர்வோதய சங்கம் மூலமாகத்தான் பேச்செல்லாம் ஏற்பாடு செய்வார். நீ உன் ஆழமான எளிமையான பேச்சால் உண்மைக்கு உயிர் கொடுக்க வேணும். அவள் வண்டி வரும் திசையை பார்த்து கொண்டு மௌனமாக நிற்கிறாள். சரி, யாருக்கு கல்யாணம்? பெரியச்சன் மகனுக்கோ? இல்லை, மகளின் மகளுக்கு. நான் 2 வருஷத்திற்கு முன் போயிருந்த போது கூட மாப்பிள்ளை தேடிக்கொண்டிருந்தார். நீருவுக்கு IAS ஆக. ஓ, ரசமாக பொழுது போகும். அப்போது உனக்கு? நான் அங்கே படித்து முடிந்து வர வேண்டும் என்று ஒரே பிடியாக இருந்தார். பெரியம்மை காலமான பிறகு நான் இப்பதான் அங்கே போகிறேன். அப்ப ஒரு கால் பெரியச்சன் உனக்கு மாப்பிள்ளை பார்த்து வச்சிருப்பாரோ? ஓ, ஒரு IAS பார்ப்பாராக இருக்கும். ஆஹா, IAS-ஐ கல்யாணம் கழிக்க ஆசை உண்டால் சொல்லு மகளே. கியூவில் நிற்க நான் கொண்டு வரும். ஆசை உண்டோ? யமுனா மறுமொழி ஏதும் கூறவில்லை. வண்டி வந்துவிட்டது. கூட்டம் 3ஆம் வகுப்புகளை முற்றுகையிட முண்டி அடித்துக் கொண்டு ஓடுகிறது. இடத்தை கண்டுபிடித்து ஏறுவதற்குள் பல பேருடன் முட்டி மோத வேண்டியிருக்கிறது. ஓரத்தில் உள்ள ஒற்றை ஆசனம்.
எத்தனையோ முறைகள் பல சந்தர்ப்பங்களை ஒட்டி அவள் சென்னைக்கு பிரயாணம் செய்திருக்கிறாள். பெரிய தந்தையின் வீட்டில் தங்கியிருக்கிறாள். எனினும் இப்போது கால வரைமுறை ஏதும் இல்லாத நாட்கள் அங்கே தங்கக்கூடும். எதிர்காலம் திட்டவட்டமாக தெரியாது. வண்டி தொழில் நகரத்து குடிசைகளை எல்லாம் தாண்டி செல்கிறது. கோயம்புத்தூரில் எல்லா பகுதிகளும் அவளுக்கு தெரியும். வண்டி டெக்ஸ்டூலை கடந்து செல்கையில் விளக்குகள் பூத்துவிட்டன. கொஞ்சம் காலம் எடுத்துக்கிறீங்களா? இரட்டை பின்னல் தொங்க அவற்றில் கனகாமர சரமும் ஊசலாட பூ குலுங்குவது போல் நைலான் சேலையில் நிற்கிறாள் ஒரு தங்கை. நீ யமுனால? ஆமா. நீ அருணா தானே? அருணாவேதான். பெருமிதம் ததும்பும் சிரிப்பொன்று இதழ்களில் விளையாடுகிறது இருவருக்கும். உயர்நிலை பள்ளியில் யமுனாவுக்கும் கீழ் வகுப்பில் அருணா படித்தாள். மாணவர் மன்ற பேச்சு போட்டியில் ஆண்டுதோறும் அவள் பரிசை தட்டி கொண்டு செல்வாள். அடுக்குமொழி அருணா என்றே பெயர் அவளுக்கு. நல்ல குரல் அவளுடைய சொத்து. அவளுடைய மாமன் திராவிட முன்னேற்ற கட்சியின் ஒரு தலையாய உறுப்பினர். அவர்களுடைய வீட்டில் அண்ணாதுரை விருந்துண்ண வந்திருக்கிறார். ஏன், அவளுக்கு அந்த பெயரை வைத்ததே அவர்தாம். அந்த காலத்திலேயே அந்த தலைவரின் பெயர் சொன்னால் உருகி போவாள் அருணா. இங்க எப்படி அருணா? 4 நாளா மேல்வட்டத்தில் பிரச்சார கூட்டங்கள் இருந்தது. பேசி பேசி தொண்டை கட்டி போச்சு. அவளுக்கு தொண்டை கட்டித்தான் இருந்தது. ஏன் இப்படி 3ஆம் கிளாஸ்ல வர? ஏன் யமுனா, என்னை என்னன்னு நினைச்சிட்ட? நாங்க ஏழைங்க. எங்க கட்சி ஏழைங்க கட்சி. யமுனா சிரித்து கொள்கிறாள். நீ என்ன பண்ணிட்டு இருக்க யமு? எம்ஏ பண்றேன்னு சொன்னாங்க. ஒன்னும் புரியல. உன்னுடைய பாடு பரவாயில்ல அருணா. என்ன பரவாயில்ல? ஒரே நாள்ல 2-3 மீட்டிங் இருந்துடுச்சா சமாளிக்க முடியறதில்ல. ஆனா உனக்கு இதுதானே எத்தனையோ நாளாகவோ குறிக்கோளாக இருந்தது என்று யமுனா கேட்டாள். அருணா அழகாக சிரிக்கிறாள். சிறு கூடான உடல்வாகு, உதட்டருகில் ஒரு மச்சம், கவர்ச்சி நிறைந்த கண்கள். அவள் பேசும்போது கண்கள் இணைந்து பாவங்களை வெளியிடுகின்றன. சுருண்டு அடர்ந்த தலைமுடி ஒட்டையான இரட்டை பின்னல்களாக விளங்குகிறது. மார்பு பள்ளத்தில் அழகாக 2 உதய சூரியன் பதக்கம் இழைகிறது. கருப்பிலே சிவப்பு ரோஜாக்கள் அச்சிட்ட சேலை. பிரச்சாரம் என்றால் என்ன பேசுவாய் அருணா? பேச்சு மட்டுமல்ல, பேச்சு பாட்டு இரண்டும் கலந்து கதா காலட்சேபம் மாதிரி என்றாள் அருணா. அதெப்படி என்று கேட்டாள் யமு. ஆட்சியில் என்னென்ன சாதனைகள் செய்திருக்கிறோம் என்று கிராம மக்களுக்கு எடுத்துச் சொல்வதுதான். இந்த நடப்பு ஆண்டில் எத்தனை பள்ளிகள், சாலைகள், மருத்துவமனைகள் திறந்தோம், ஆட்சிக்கு வந்த பின் என்னென்ன திட்டமிட்டு நிறைவேற்றி இருக்கிறோம் என்பதை பாட்டாக கதையாக சொல்லுவோம். நகரங்களில் செய்ய மாட்டாயா? இதெல்லாம் யார் ஏற்பாடு செய்வார்கள்? நகரங்களில் ஏன் செய்யாமல், அதுவும் உண்டு. அந்தந்த வட்டத்தின் செயலாளர்கள் ஏற்பாடு செய்வார்கள். சரி, இதற்கு மாதச்சம்பளம் உண்டா? இல்லை, ஒரு நிகழ்ச்சிக்கு இத்தனை என்று பங்கு போட்டுக் கொள்வோம் நாங்கள். நாங்கள் என்றால் யாரு? பக்கவாத்தியக்காரர்கள் எல்லாம் தான். நிகழ்ச்சிகளை ஒழுங்கமைக்க ஒரு குழு இருக்கிறது. ஊருக்கு தகுந்தாற் போல வசனங்களை மாற்றி அமைப்போம். தேர்தல் சமயத்தில் ஓய்வே இருக்காது. உன்னை பார்த்தால் எனக்கு பொறாமையாக இருக்கிறது அருணா. அருணா அதை ஒப்புக்கொண்டு கலகலவென்று சிரிக்கிறாள். பிறகு அவள் கால்களுக்கிடையில் வைத்த கூடையை இழுத்து திறந்து 2 வால்பெரிக்காய்களை எடுக்கிறாள். ஒன்றை யமுனாவிடம் கொடுத்துவிட்டு மற்றதை கடிக்கிறாள். ஒரே பசி யமுனா. கார் அலைய குலைய வேகமாக கொண்டு வந்து விட்டது. அவள் ஒன்றை தின்று முடித்து இன்னொன்றை எடுத்து கடிக்கையில் யமுனா பாதி கூட மெல்லவில்லை. வால்பெரி நல்லா இருக்குல்ல? எனக்கு உன்னுடைய நிகழ்ச்சி ஒண்ணு கேட்கணும்னு ஆசையா இருக்கு அருணா. அருணா கவனமில்லாமல் சிரித்தாள் அதை கேட்டு. நீ ரொம்ப படிச்சிருக்கே யமுனா. நான் சொல்றதெல்லாம் கிராம மக்களுக்கு. சரி, தேர்தல் சமயத்துலதான் பிரச்சாரம் செய்வீங்கன்னு நான் நினைச்சேன். எப்போதுமா பிரச்சாரம்? கண்களை உருட்டி விஷயத்தின் தீவிரத்தை அவள் விளக்குகிறாள். பிரச்சாரம் ஒரு கட்சி நிலைச்சு நிக்க உயிர் தண்ணி சோறு மாதிரி. அது பதவியில் இருந்தாலும் தேவை, இல்லாட்டியும் தேவை. தேர்தல் இல்லாத காலத்துலதான் பிரச்சாரம் அவசியம் தேவை என்றாள் அருணா. அப்ப பொய்யான பிரச்சாரத்தினால கூட ஒரு கட்சி பதவிக்கு வந்து விடலாம் இல்லையா? அருணா யமுனாவின் கையை பற்றி கொண்டு உதட்டை கடித்து பொய் கோபம் காட்டுகிறாள். ஏய் குறும்புக்காரி, பொய் பிரச்சாரம் எதற்கு செய்ய வேண்டுமாம்? பொய் பிரச்சாரத்தில் எப்படி வர முடியும்? நம் மக்கள் முட்டாள்களா என்ன? இந்த கட்சி பதவிக்கு வருவதற்கு மக்கள் எல்லோரும் இதற்கு முன் 20 வருஷ ஆட்சியில் தங்களுக்கு அடிப்படை தேவை கூட கிடைக்கவில்லை என்று புரிந்துகிட்டதுதான் காரணம். தென்னாட்டு கிராமங்களில் காந்தியை பலருக்கு தெரியாது. ஆனால் அண்ணா என்று சொன்னால் லட்சோப லட்சம் மக்கள் உருகி போகிறார்கள்.
ஒவ்வொரு குடிசையிலும் நான் உங்களில் ஒருவன் என்று கலந்து கொண்டவராயிற்றே அவர். யமுனாவுக்கு இப்போது அடிப்படை தேவைகள் கிடைக்கின்றனவா என்று அவளை கேட்க ஆசைதான். அவள் கிடைக்கிறது என்றுதான் சொல்வாள். இல்லை என்பதை தன்னால் நிரூபிக்க முடியாதே. அது போகட்டும் அருணா, நீ திருமணம் செய்து கொள்ளவில்லையா? அதை பற்றி யோசிக்கவே எனக்கு பொழுதில்லை. எல்லாம் சரியாக போகுது. யார் கண்டது, அடுத்த தேர்தலுக்கு பிறகு நீயே மந்திரியாகி விடலாம், இல்லை? அருணாவுக்கு இந்த புகழுரை பிடித்திருக்கிறது. சிரித்துக் கொள்கிறாள். 67லேயே அண்ணா பாப்பாவை நிறுத்தி வச்சா ஓட்ட வாரிட்டு வந்துரும், வயசாகலையேன்னு பாக்குறேன் என்று கூறினார். ஆனால் நான் தேர்தலுக்கு நிற்க மாட்டேன் யமுனா. ஏன்? எனக்கு இந்த வாழ்க்கை தான் பிடிச்சிருக்கு. இது கலை, கலைக்காக வாழ்வதுதான் எனக்கு இஷ்டம் என்று உதயசூரியன் முகப்பை உதட்டில் வைத்துக் கொள்கிறாள். கலை பிரச்சாரமும் ஒரு கலையோ? இருக்கலாம். 64 கலைகளில் அதுவும் ஒன்றாக இருக்கலாம். வாழ்க்கையில் அரசியல் என்றாலும் அதில் ஒரு முகமாக குவிய திட்டவட்டமாக இளம் வயசில் ஒரு கோட்பாட்டை வரையறுப்பது சுதந்திர சிந்தனைகளை தடை செய்வதுதானே. பொது உடைமை தத்துவ நாடுகளில் இதை கண்ணும் கருத்துமாக செய்கிறார்கள். சுதந்திர சிந்தனை என்றாலும் சட்டதிட்ட கோடுகளில் வளரும் செடியாகவே வளர்கிறது. அவளும் அப்படித்தான், அம்மாவோடும் அப்படித்தான். அவர்கள் காந்தி என்ற ஒருவர் லட்சியம் என்று கண்ட சட்டதிட்டங்களுக்கு தம்மை பழகி கொண்டிருக்கின்றனர். யமுனாவுக்கு டெர்லினும் காஞ்சிபுரமும் பிடிக்கவில்லை. பழக்கம்தானே அதற்கு காரணம். ஆனால் இப்போதெல்லாம் காந்தியடிகளின் பெயரை சொன்னாலே அவள் மனமொன்றி விடுவதில்லை. அது குருட்டு பக்தி என்று அறிவு குறுக்கிடுகிறது. சத்திய வாழ்வு வாழ முடியுமா என்று அவர் தம்மை சோதனைக்குள்ளாக்கி கொண்டார். வெற்றியின் பிசிறுகளை உலகம் கண்டுகொண்டது. அவருடைய மட்டத்துக்கு கோடான கோடியும் உயர முடியுமா? ஆழ்ந்து சிந்தனை செய்தால் சுதீர் கூறினார் போல் வாழ்க்கையில் ஒரு போலித்தனம் வளரவே அவர் வழிகாட்டி இருக்கிறார். திடீரென்று எங்கோ வழிமாறி போவது போல் குளிர் சிலிர்ப்பு ஓடுகிறது. உடல் குலுங்குகிறது லேசாக. என்னை பற்றியே கேட்டியே, நீ இப்போ எங்க போயின்னு இருக்க? அத சொல்லலையே. நானா? பெரியப்பா வீட்டுக்கு. பட்டணமா? ஆமா, பரங்கிமலைக்கும் பல்லாவரத்துக்கும் நடுவே வீடு. சந்தானம்னு செக்ரட்டரியேட்ல இருந்து ரிட்டையர் ஆகி இருக்கார். போன முனிசிபல் எலெக்ஷன்ல சுதந்திர கட்சியில நின்னாரே, அவரா என்று கேட்டாள் அருணா. ஆமாம், அப்படின்னு என்ன வர சொல்லி லெட்டர் கூட எழுதியிருந்தார். நீ ஏன் வந்திருக்க கூடாது யமோ? நான் கூட்டணி பிரச்சாரத்துக்கு போயிருந்தேன். அவருக்காக தானே வந்தது. எங்க மாமனுக்கு அவரு ரொம்ப வேண்டியவர். புத்திவாக்கம் தொகுதியில எங்க மாமன் சட்டமன்றத்துக்கு நின்னு வெற்றி பெற்றப்ப சந்தானம் ஐயர் கூட்டணி பக்கம் இருந்தாரே. ஓ சரி, நீ ஏன் வரல? எனக்கு அரசியல்லாம் பயமா இருக்காருனா. நீ இப்படி சொல்றது தப்பு யமுனா. ஆளுங்கட்சியோடு கூட்டா இருக்கிறப்ப உனக்கு என்ன பயம்? எனக்கு உன்னை போல எல்லாம் பேச தெரியாதாருனா. அதெல்லாம் சும்மா, நான் நம்ப மாட்டேன். சொகுசா கல்யாணம் கட்டிக்கிட்டு உட்கார்ந்துருவியோ என்னவோ. அருணாவோடு அவளும் சேர்ந்து சிரிக்கிறாள். அதுவும் கூட தப்பில்லதான் என்றாள் யமுனா. அத்தியாயம் 6. சென்ட்ரலில் பெரியப்பாவின் வீட்டிலிருந்து யாரேனும் வந்திருப்பார்கள் என்று யமுனா எதிர்பார்த்திராமல் இல்லை. பெரியப்பா வயோதிகர். வீட்டோடு இருக்கும் பெரியம்மாவின் விதவை தங்கை வெளியில் வரமாட்டாளாக இருக்கும். நீரு பெரியப்பாவின் மகள் வயிற்று பேத்தி. அவளை எதிர்கொண்டழைக்க வரலாம். ஆனால் அவளுக்கு திருமணம் நிச்சயமாய் இருக்கிறதாம். வருகிறாளோ இல்லையோ. நீருவின் தம்பி ரவி வரலாம். அல்லது கார் தானே, பெரியப்பாவே வருகிறாரோ என்னவோ. அல்லது கார் ஓட்டி மட்டுமே ரயிலடி மேடையில் நிற்கிறானோ. அருணாவை வரவேற்கத்தான் கருப்பு சிவப்பு கரை துண்டுகளுடன் 4-5 பேர் நிற்கின்றனர். சரி, நான் வரேன் அம்மோ. ஒரு நாளைக்கு நிச்சயமா நீ என்னோட நிகழ்ச்சிக்கு வரணும் என்று விடைபெற்று கொண்டு அருணா கைப்பையை ஆட்டிக்கொண்டு புதி உயர்த்தும் குமிழ் செருப்பு டக் டக்கென்று ஒலிக்க நடந்து செல்கிறாள். கைப்பெட்டியும் கையுமாக யமுனா இறங்கி சில நிமிடங்கள் கூட்டம் களைவதை பார்த்து கொண்டு நிற்கிறாள். அப்போதுதான் நீண்ட கதர் ஜிப்பா, கருப்பு கரையிட்ட கதர் வேட்டி ஆகிய கோலத்துடன் ஒரு இளைஞன் அவளை நோக்கி வருகிறான். செந்தாழை நிறம். அந்தன் என்ற நிலைக்குரிய மென்மையையோ மேன்மையையோ உடனே ஏற்றி வைத்துவிட முடியாமல் முகத்தில் ஒரு முரட்டுத்தனம் தெரிகிறது. கண்கள் லேசாக சிவந்திருக்கின்றன. வெற்றிலை சிகரெட்டு பழக்கம் உண்டு என்று அறிவிக்கும் உதடுகள். முடிவெட்டி கொள்ள நேரம் இல்லாது போன்ற ஒரு கிராப்பு. நமஸ்காரம். குரலில் சுரசுரப்பு. கைகள் குவிகின்றன. நமஸ்காரம். நீங்கள்? இந்துநாத், தென்வட்டம் யூத் காங்கிரஸ் லீடர். நேத்துதான் நீங்க வர்றதா பெரியப்பா சொன்னார். வாங்க,
வண்டி வெளியே இருக்கு. இப்படி அரசியல் கலப்பட வரவேற்பை அவள் சற்றும் எதிர்நோக்கி இருக்கவில்லை. அவளுக்கு தெரிந்து பெரியப்பா கதர் உடுத்தியவர் அல்ல. அந்த காலத்தில் குடும்பத்துக்கு ஒட்டாமல் போய்விட்டான் என்று தந்தையை பற்றி கண்டவர்களிடமெல்லாம் குற்றம் சொல்வாராம். சென்ற தடவை அவள் பெரிய தந்தையின் வீட்டில் சில நாட்கள் தங்கிய போது கூட காங்கிரசின் கொள்கைகளை வாயில் வறுத்து அரைத்துக் கொண்டிருந்தார். இந்த இளம் காங்கிரஸ் தலைவன் பெரியப்பாவுக்கு வேண்டியவன் தானா? பெட்டி எப்படி கொடுங்க என்று அவன் கேட்க அவள் பரவாயில்லை என்று தடுக்க, இறுதியில் சற்று பலமாகவே பிடுங்கினார் போல பெற்று கூட வந்த ஒரு போர்ட்ட தலையில் வைக்கிறான். எனக்கு எத்தனையோ நாளாக உங்களை பார்க்க வேண்டும் என்ற ஆவல். பெரியப்பா சொன்னார், நானே அழைச்சிட்டு வந்துடுறேன்னு கிளம்பிட்டேன். சர்வ சேவா சங்கத்துக்காரங்க ஏதோ மீட்டிங்குக்கெல்லாம் ஏற்பாடு பண்றதாக சொன்னார் பெரியப்பா. நீங்க பேசாம எங்கிட்ட விட்டுடுங்க. நான் திக்கெட்டும் பேர் சொல்றா போல விளம்பரம் பண்ணிட மாட்டேன். லீடர்ஷிப் உங்களை தேடி வந்துட்டு இருக்கு. உண்மையை சொல்ல போனா மிஸ் யமுனா, தென்னாடே காத்து கிடக்கு. அப்பா அம்மா குடும்பமே தேச தொண்டர்கள். நாட்டுக்காக விரலசைக்காத கபோதிகள்லாம் கதரின் பேருக்கே ஒரு கெட்ட பேர் ஏத்த மாட்டேன்னு இன்னைக்கு இம்பாலா கார்ல போறப்ப இப்படி ஒரு குடும்பம் இருக்குமான்னு ஆச்சரியப்பட்டேன் நான். நல்ல வேளை இந்துநாத் அவள் பேச வேண்டும் என்று எதிர்பார்க்கவில்லை. கார் கதவை திறந்து உட்காருங்கள் என்று உபசரிக்கிறான். புதிய அம்பாசிடர் கார். ஓட்டியும் புதியவனாக இருக்கிறான். அவன் முன்புறம் அமர்ந்து கொள்கிறான். வண்டி சென்ட்ரலை கடக்கிறது. தென்படும் சுவர்கள் எல்லாம் போஸ்டர்கள், சினிமா, அரசியல், இலக்கியம், தனிமனித பிரவாகம் எல்லாமே சுவர்களில். ஓ, நகரம் நகரம்தான். இந்த போலிகளுக்கெல்லாம் சாவுமணி அடித்து உண்மையான தியாகிகளை, நாட்டுப்பற்று உள்ளங்களை சேர்த்து அரசியலை புனிதமாக வளர்க்க வேண்டும் என்ற நோக்கத்துடனே நான் அரசியலுக்கு வந்தேன் மிஸ் யமுனா. நான் ஏற்கனவே நம் வட்டத்திலேயே 4 கூட்டங்களுக்கு காந்தி நூற்றாண்டு விழா கொண்டாட ஏற்பாடு பண்ணியாச்சு. உங்களுக்கு நல்ல பின்னணி, படிப்பு, பர்சனாலிட்டி, பொண்ணுங்கிற கிளாமர் எல்லாமே இருக்கு. நீங்க சும்மா மேடையில நின்னாலே போதும், கூட்டம் தன்னால மயங்கிடும் என்று சொல்லிவிட்டு அவன் கண்ணாடியில் அவள் முகம் தெரியாதபடி நகர்ந்து கொள்கிறான். நீங்க நினைக்கிறது மாதிரி என்னோட எண்ணங்கள்ல பொதுக்கூட்டங்களும் தலைமை பதவியும் கொஞ்சமும் கிடையாது. உண்மைய சொல்ல போனா நான் தப்பி தவறி கூட அரசியல் பக்கமே போக விரும்பல என்றாள் யமுனா. அப்பா? அவன் சட்டென்று அவளை திரும்பி பார்க்கிறான். அவள் புன்னகை செய்கிறாள். நீண்ட முடி வறட்சியாக பறந்து முகத்தை மறைக்க வந்து விழுவதே அழகாக இருக்கிறது. நீளத்தில் கருப்பு பூ எல்லை கட்டிய கதர் சேலை, புதைய புதைய அதே மாதிரியான சோழி, கைகளில் 2 கண்ணாடி வளையல்கள், அணிமணிகள் வேறொன்றுமே இல்லை எனினும் அடுக்கு நந்தியவட்டை மலர்ந்தார் போன்ற புன்னகை முகம். மிஸ் யமுனா, நம்முடைய நட்பு பிரமாதமான பலனை கொடுக்க போறதுன்னு நிச்சயமா நான் நம்புறேன். அதனால முதல்லயே உங்க கருத்து தப்புன்னு சொல்லக்கூடாதுன்னு பாக்குறேன். இந்த மாதிரி இன்டலெக்சுவல்கள் எல்லாம் ஒதுங்கி ஒதுங்கித்தான் இன்னைக்கு அரசியல் சாக்கடை மட்டத்துக்கு வந்திருக்கு. சில வினாடிகள் மௌனம் நிலவியது. தொடர்ந்து விடுவிடு என்று கேட்கிறான். அரசியல் வேண்டாம். அப்ப சர்வோதயம் அது இதெல்லாம் எப்படி செயல்படும்? பேப்பர்ல ஒரு 4 வரி செய்து போட வேணும்னாலும் அதுக்கு ஒரு மந்திரி பேர் இருந்தாதான் அது வருது. அரசியல் பதவிங்கிற துருப்பு சீட்டு இல்லாம ஒன்னும் நடக்காது. அதனால அரசியல் பதவியை சம்பாதிக்க முதல்ல முயற்சி செய்யணும். அது இல்லாம ஒரு சுக்கும் நடக்காது. யமுனா மௌனமாகிறாள். அவர்களுடைய கானக பகுதியில் அரசியல் கூட்டங்கள் நடப்பதில்லை என்றாலும் பல இடங்களிலும் அவள் அரசியல் கூட்டங்கள் கேட்டதில்லையா என்ன? எதிர்கட்சிக்காரர்கள் பன்றியை, கழுதையை கூட்டத்தில் புகுத்துவார்கள். கட்சி தலைவனின் நடத்தைகளில் அவதூறுகளை கோத்து வீசுவார்கள். அடுக்குமொழி அலங்காரங்கள், நீதி நூல்களிலிருந்து மேற்கோள்கள், சொற்களே ஆயுதங்கள். அத்தகைய அரங்குகளுக்கா அவள் தயாராக வேண்டும்? அவளால் அதை ஒப்ப முடியவில்லை. உயர் பண்புகளுடைய பெண் ஒருத்தியின் மனதில் கற்பு நெறி எப்படி வேரூன்றி இருக்குமோ அப்படி தீர்மானமான அரசியல் பதவிகளை சாராத பொறுப்புக்குரியவளாகவே அவள் தன்னை வளர்த்து கொண்டிருக்கிறாள். அந்த வெறுப்பு அவள் சுற்றுமுற்றும் கண்டறிந்ததால் வளர்ந்ததுதான். தொடக்கமே குழப்பம். வீடு வர வரையில் அவள் பேசவில்லை. பொட்டலில் ஒரு பசுந்தீவு, மாஞ்சோள இடையே பெரியப்பாவின் பங்களா காட்சியளிக்கிறது. அங்கே அவர் வீடு கட்டிய காலத்தில் ரயில் நிலையம் இருந்த 1.5 மைல் தொலைவுக்கும் சில குடிசைகளை தவிர சுற்று வட்டத்தில் ஒரு வீடு கிடையாது. இப்போதோ அழகழகாக செப்புகள் போல் இங்கொன்றும் அங்கொன்றுமாக வீடுகள் எழும்பி இருக்கின்றன. போட்டி போட்டுக்கொண்டு குடிசைகளும் கட்சி கொடிகளும் தேநீர் கடைகளும் சாக்கடைகளும் பெருகி இருக்கின்றன. கடைவீதி ஒன்று குடிசைகளை பிரித்து கொண்டு
வட்டத்தில் முதுகெலும்பு போல் ஓடுகிறது. நச நசவென்று குழந்தைகள் தெரியும் ஒரு கூரை கொட்டகை, பள்ளிக்கூடம் போல் இருக்கிறது. தையல் கடைகள், கசாப்பு கடை, மின்கடை, லாண்டரி, சைக்கிள் கடை, அடகு கடைகள், கடைகள், மனிதர்கள், அரசியல் கட்சிகள், தெருக்கள், குடிசைகள், சாக்கடைகள், கடன்காரர்கள், இவை வளர்ச்சியின் அம்சங்கள் தாமோ, வளமையின் அறிகுறிகள் தானோ? வண்டி மரத்தடியில் வந்து நிற்கிறது. கதவை அறைந்த ஓசை கேட்டு சோடா புட்டி மூக்கு கண்ணாடியும் டிரான்சிஸ்டர் கையுமாக ரவி வருகிறான். என்ன ரவி என்றதும் ரவி ஒரு சிரிப்பு சிரித்து தலையை ஆட்டிவிட்டு உள்ளே ஓடுகிறான். இந்துநாத், தாத்தா இருக்காரா? பரவாயில்ல, பூஜையில இருந்தா கூப்பிட வேண்டாம், அப்புறம் வந்து பாக்குறேன்னு சொல்லு. சரி, நான் வரேன் மிஸ் யமுனா என்று அவளுடைய பதிலுக்கு காத்திராமல் சொல்லிவிட்டு போகிறான். நீரு மாடிப்படியில் இருந்து விரைந்து இறங்கி வருகிறாள். ஓடி வந்து தழுவிக் கொள்கிறாள் அவளை. உள்ளிருந்து சின்னம்மா ஈரக்கூந்தலும் நெற்றி நடுவில் துளி நீருமாக வந்து புன்னகையுடன் வரவேற்கிறாள். நீரு இப்போது எப்படி வளர்ந்திருக்கிறாள்? பாவடை தாவடியுடன் இல்லை, நல்ல உயரம், பருமன், மஞ்சளில் இளம் பச்சை இலைகள் அச்சிட்ட நைலக்ஸ், அதே கடுகு மஞ்சளில் குட்டை கையும் அரை முதுகுமாக சோழி. பழனி, பெட்டிய மாடியில கொண்டு போய் வை என்று உத்தரவிடுகிறாள் சின்னம்மா. இடுப்பு நிஜாரை செருகிக் கொண்டு வெற்று மேனியாய் ஒரு 10 வயது பையன் பெட்டியை தூக்கி கொண்டு போகிறான். முன்பு மாடியில் ஒரு அறையும் வரந்தாவும் தான் இருந்த நினைவு அவளுக்கு. இப்போது 2 பக்கங்களும் 2 படுக்கை அறைகள், குளியல் அறைகள் இருக்கின்றன. மொசைக் தரையில் முகம் தெரிகிறது. நீருவின் அறையில் நுரைமெத்தை படுக்கையில் நேர்த்தியான பூ விரிப்பு மெல்ல விசிறி சுழல்கிறது. ஓரத்தில் முகம் பார்க்கும் கோழி முட்டை வடிவ கண்ணாடி கூடிய ஒப்பனை மேஜை. அதில்தான் எத்தனை வகையான குப்பிகள், ஜாடிகள். நீ இங்கே குளிச்சு முடிச்சு ட்ரெஸ் பண்ணிக்கலாமோ? கிணத்துல போர் போட்ட அப்புறம் மேல தண்ணீர் கொட்டுது. ஒரு கெய்சர் வாங்கி வையுங்கன்னா தாத்தாவுக்கு இன்னும் மனசு வரல. பரவாயில்ல நீரு, நான் கிணற்றங்கரையில துவைச்சு குளிப்பேன், எனக்கு இந்த ஆடம்பரங்கள் தான் பழக்கம் இல்ல என்றாள் யமு. அதெல்லாம் உங்க காட்டுல தான் தலையெழுத்து, இங்க என்ன கஷ்டம்? பழனி, பழனி, அம்மாவுக்கு வெந்நீர் இங்க கொண்டு வை. எனக்கு வெந்நீரே வேண்டாம், நான் என்ன மாப்பிள்ளையா இப்படி உபசாரத்துக்கு? இதற்குள் சின்னம்மா காஃபி எடுத்து கொண்டு வருகிறாள். அடடா, நீங்க ஏங்க எடுத்துட்டு வரணும்? சின்னம்மா பதிலுக்கு புன்னகையுடன் போகிறாள். குளியல் அறையில் அமிழ்ந்து குளிக்கும் பிளாஸ்டிக் தொட்டி, துடைக்கும் துண்டுகள், சோப்பு வாசனைகள். 2 வாளிகளில் வெந்நீர் வருகிறது. இத்தகைய ஆடம்பரங்களை யமுனா முன்பு இங்கு கண்டதில்லை. வாழ்க்கையின் இன்பங்கள் எல்லாம் இத்தகைய சுகங்களில் தான் இருக்கின்றன என்றுதான் எல்லோரும் கருதுகிறார்கள். நீரு கல்லூரியில் புகுந்த முதல் ஆண்டே தவறி போனாள். தந்தை உத்தரப்பிரதேசத்திலோ ராஜஸ்தானிலோ IAS வர்க்கம். இவளும் ரவியும் படிப்புக்காகவே பாட்டனார் வீட்டில் தங்கி இருக்கின்றனர். தோழிகள் அரட்டை, வஞ்சனை இல்லாத நாவுக்கு வேண்டிய நல்ல உணவுகள், சினிமாக்கள், இப்படி உல்லாச பொழுதுபோக்காக இவளுக்கு போகின்றன நாட்கள். மேனி சம்மங்கி பூவின் மென்மையோடு மினுமினிக்கிறது. இனி திருமணம். உலர்ந்த சேலையை உடுத்திக் கொண்டு தலையில் துண்டுடன் அவள் வெளியே வருகையில் மாடியில் யாருமே இல்லை போல் இருக்கிறது. நீரு என்று தரையை தள்ளிக்கொண்டு ஓரடி வைத்தவள் திடுக்கிட்டார் போல் பின்வாங்குகிறாள். 1000 கோணல்களாக உடல் குறுகுறு போல் தோன்றுகிறது. பாம்பே டையிங் விளம்பரத்தில் காணும் ஆண் மகனை போல் ஒரு ஆடவன். நீரு அவன் மார்போடு ஒட்டி கிடக்கிறாள். யார் இவன்? இவர்தாம் அவளுக்கு நிச்சயிக்கப்பட்ட பட்டு துணியை கொண்டு மூடினார் போல் செவிகள் சூடேற வாளியில் சேலையை போட்டு வந்து ரயில் அழுக்கு போக துவைத்து தோட்டத்தில் உலர்த்துகிறாள் யமு. பெரியப்பா எத்தனை நேரமாக பூஜை செய்கிறார்? மோட்டாவில் நாள் தாள் கிடக்கிறது. ஊஞ்சல் பலகையில் யாரும் இல்லை. பூஜை அறை பக்கத்தில் இருந்துதான் மனசை கவ்வும் அந்த ஊதுபத்தி வாசனை. சின்னம்மா நிவேதனம் கொண்டு போகிறாள். யமுனா இருப்பு கொள்ளாமல் நாள் தாளை பிரித்து பார்க்கிறாள். பேங்க் தேசியமய சட்டம் லோக்சபாவுக்கு வந்திருக்கிறது. சந்திர பிரயாண விவரங்கள், பாராட்டுதல்கள், கட்சி பிளவின் காரசார தாக்குதல்கள். மனம் அவளுக்கு அதில் பதியவில்லை. மெல்ல பூஜை அறை பக்கம் செல்கிறாள். அடி வைக்கும் முன் தூக்கி வாரி போடுகிறது அங்கிருந்து வரும் ஒளி. மலையாளத்தான் இருக்கிற வரைக்கும் உருப்படாது. பெரியப்பா யாரிடம் என்ன பேசுகிறார்? ஏதோ ஒரு பையனை சுமாரா பார்த்து இந்த பொண்ண நம்மால் ஆனது பிடிச்சு கொடுக்கலாம்னு பாக்குறேன். காந்தியாவது பிரச்சாரமாவது. ஒட்டு கேட்பது ரத்தத்தை சுவைப்பதற்கொப்ப அருவருப்பை கொடுக்கிறது. என்ன பெரியப்பா, பூஜையின் போது பேச மாட்டீங்கன்னு வெளியே இருந்தேன்,
பேச்சு குரல் கேட்டுது. பூஜையின் இடைவேளையா என்றாள் யமு. உன்னை பத்தி தாமா கேட்டேன். இந்துநாத் வந்திருந்தானா அங்க? பெரியப்பா கற்பூரத்தை கொளுத்தி சம்புடத்தில் உள்ள சால கிராமங்களுக்கு காட்டுகிறார். பெரியப்பா நல்ல சிவப்பு, வெளியில் அலையாத மினுமினுப்பு, தலை முழுதும் வழுக்கை. கற்பூரத்தை ஒத்திக்கோ. காதில் துளசியுடன் கழுத்தில் உத்தராட்ச மாலையுடன் அபிஷேக நீரை கொடுக்கிறார். உள்ளுக்குள் ஏதோ ஒன்று கையை நீட்டாதே என்று தடுக்கிறது. மலையாளத்தான் யாரு? யாரை சொல்கிறார்? அபிஷேக நீரை வாங்கிக் கொள்கிறாள். பூவை ஈரக்கூழலில் சூடிக்கொள்கிறாள். சின்னம்மா உடன் விழுந்து வணங்குகிறாள். உள்ளுணர்வு என்ற ஒன்று அந்த சொல்லில் பொங்கி எழுகிறது. அவள் பட்டும் படாமலும் இயங்குகிறாள். அத்தியாயம் 7. பெரியப்பா பூஜையை முடித்துவிட்டு ஒரு வெள்ளி டம்ளர் நிறைய பாலை பருகுகிறார். காதில் துளசியுடன் ஊஞ்சலில் வந்து உட்காருகிறார். நீருவும் அவளுடைய வருங்கால கணவனும் காரில் ஏறிக்கொண்டு நகை கடைக்கு செல்வதாக கூறிவிட்டு போகின்றனர். ரவி கல்லூரிக்கு போய்விட்டான். சின்னம்மா சமையல் கட்டுக்கு போகிறாள். அப்புறம் யமுனா அவரை நிமிர்ந்து நோக்குகிறாள். உங்க அப்பா ஏதாச்சும் பேங்க்ல பணம் போட்டிருக்கானா? யமுனா கை விரலால் ஊஞ்சல் பலகையில் கோலம் விடுகிறாள், தலை குனிந்த வண்ணம். எதுக்கு கேக்குறீங்க பெரியப்பா என்று கேட்டாள் யமு. எதுக்கா? உனக்கு கல்யாணம் பண்ண வேண்டாமா? குறைஞ்சபட்சம் 20 வேணுமே. நான் அப்படியெல்லாம் கல்யாணம் செஞ்சுக்க போறதாக இல்ல பெரியப்பா. அப்பா உங்களுக்கு எழுதல? அவன் கிடக்குறான். அந்த சர்வ சேவா சங்கத்துக்காரனும் கூட வந்து போனான். என்ன அசட்டுத்தனம்! பின்ன உன் வயசு பொண்ணு எனக்கு கல்யாணம் செஞ்சு வைன்னா சொல்லுவா? இந்த வயசுல கன்னியாக இருப்பேன், சமூக சேவை செய்வேன்னு சொல்றதுதான். இப்படி சொன்னதுங்க மனசு தெரியாம பெத்தவங்களும் இருந்தா பஸ்ஸ தவற விட்டா போல வாழ்க்கைய தவற விட்டுட்டு தலை நிறைச்சும் தளர்ந்தும் போறதுங்க. நான் அதை சொல்லல பெரியப்பா. எனக்கு கல்யாணம்னா வரதட்சணை கேட்கறவங்களுக்கு நானே சம்மதிக்க மாட்டேன்னு சொல்ல வந்தேன். ஓஹோ, நீ அதை சொல்றியா என்று கூறிவிட்டு பெரியப்பா சிரிக்கிறார். அத்தனை பொய்ப்பற்களும் அழகாக இருக்கின்றன. நல்ல பிரதிட்சை தான். அதற்காக நீ நம்ம வீட்டு அடுக்கள ஒத்தாசைக்கு வரும் பையனை கல்யாணம் செஞ்சுக்க முடியுமா? ஒரு SSLC படிச்ச கிளார்க்குன்னா 2000 கையில, நகை நட்டு பாத்திரம் கல்யாணம் ஜவுளி அப்படின்னு 15க்கு போகுது. அப்ப நீ கிளார்க்க கல்யாணம் பண்ணிக்கிறேனாலும் அவன் சம்மதிக்க மாட்டான். MAயா? வேண்டாம்பா. நீர்வ நான் ஏன் டிகிரியே வேண்டாம்னு வச்சேன்? நாம வேலைக்கு அனுப்ப போறோம். பொண்ணுங்க வேலை செய்ய வந்த அப்புறம் எந்த ஆபீஸ் உருப்படுறது? இல்ல ராஜ்யம்தான் உருப்படுறதா? யமுனாவுக்கு பொங்கி வருகிறது. ஆனால் நான் எழும்பவில்லை. இந்த இடத்துக்கு வந்ததே தப்போ? அப்படி இல்லை, இங்கேதான் முட்டி மோதி கொள்ள வேண்டும். உங்களை போன்ற பெரியவர்கள் இப்படி பேசினால் எப்படி பெரியப்பா? எங்களுக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டும் நீங்கள் என்றாள் யமு. என்ன நம்பிக்கையை இன்னும் நான் கொடுக்கிறது? பார்வதியின் மாமா சாகும் வர என்கிட்ட சொல்லாத நாள் இல்ல. அப்பவே உங்க அப்பாவுக்கு பொண்ணை கொடுத்து நர்சிங் ஹோம் வச்சு தரேன்னு சொன்னார். லட்சமா சம்பாதிக்கிறான். அவனோடு படிச்ச பூவராகவன் இப்ப எங்கேயோ போய் சேர்ந்தான். காந்தி பேரை சொல்லிட்டு எவனவன் இல்லாம உச்சிக்கு பதவியில உட்கார்ந்து இருக்கான். அப்படியானு புண்ணியம் உண்டா? நானேனும் பூஞ்ச வைரம் பாஞ்ச கட்டையாக இருப்பான். எப்படி கைகால் விளங்காது படுக்க போட்டுட்டு பாரு. எல்லாம் அந்த ஆண்டவனுக்கு தெரியும். இந்த கல்யாணம் பண்ணி கொண்டதுல இருந்து அதெல்லாம் இப்ப எதுக்கு? மலையாளத்தானே மந்திரம் தந்திரம் வைப்பு ஏவல்னு தொழில் செய்கிறவன். யாரு என்ன செஞ்சாங்களோ? ஒரே புரட்டலாக தலைமீறி கொண்டு வருகிறது ஆத்திரம் அவளுக்கு. பெரியப்பா இத்தனை நாட்களில் இவ்வளவு வெளிப்படையாக பேசியதில்லை. முகம் சிவக்க உளம் குமுற தலை நிமிராமல் கொதித்து கொண்டிருக்கிறாள் யமு. 57ல இங்க வந்திருந்தானே, அப்பதான் மனசு விட்டு பேசினவங்கிட்ட. எனக்கும் ஒன்னும் பிடிக்கலன்னா, காந்திஜி நினைச்சபடி நடக்கல. எல்லாம் சுயநலமும் பதவி ஆசையுமா போயிடுச்சு. என்ன பண்றது? காலம் கடந்து போயிடுச்சு. இனிமே வேற விதமாக வாழ்க்கையை அமைச்சிக்க முடியாது. ஒரு சட்டத்துல புகுந்தாச்சு, அவ்வளவுதான். ஒரு சமயம் அந்த பெண் குழந்தைய நல்லபடி வளர்த்து கல்யாணம் செஞ்சு கொடுக்கணுங்கிற கவலை தான் தோணுது அப்படின்னு உங்க அப்பா சொல்லுவான். அதுக்கு நீ ஏண்டா கவலைப்படுற? நான் பாத்துக்கிறேன்னு கூட சொன்னேன். இப்ப அங்க ஸ்கூல் நடக்க கவர்மெண்ட் கிராண்ட் ஏதாவது வருதா? அவளுக்கு மறுமொழி கூற பிடிக்கவில்லை. அந்த இருட்டு காட்டிலே ராட்சச சக்கரங்கள் சுழன்று தேஜோமயமாக ஒளியை உமிழ்ந்து கொண்டிருக்கும் காட்சிகளை பார்த்திருப்பாரா இவர்? எங்கிருந்தோ குடும்பமாய் பஞ்ச பணாதைகளும் வந்து கல்லுடைத்து வயிறு பிழைத்து
தேரும் திருநாளும் கொண்டாடியதை பார்த்திருப்பாரா இவர்? விளக்கென்றால் என்னதென்று தெரியாமல் காட்டுக்குள் என்றோ வலை வைத்து பிடித்த விலங்குகளின் இறைச்சியை அடுப்படியில் கட்டி தொங்கவிட்டு அடுத்த விலங்கு விழும் வரை வைத்து உண்டும் உண்ண ஒன்றுமிராமல் பட்டினி கிடந்தும் மலேரியாவிலும் அறியாமை நோய்களிலும் சீல் பிடித்து நெளிந்த சமுதாயம் இன்றைக்கு ஒளியிலே சிரிக்கும் காட்சிகளைக் கண்டு அந்த பெருமிதத்தை அனுபவித்திருப்பாரா அவர்? ரங்கிக்கும் முருகிக்கும் பிரேமா குதித்து குதித்து கோலாட்டம் சொல்லிக் கொடுக்கையில் அவர்களின் முகங்களில் மலரும் உற்சாகங்களை கண்டிருப்பாரா இவர்? காரும் பங்களாவும் தான் முன்னேற்றம் என்பதை இவர் கண்டிருக்கிறார். மனிதன் மனிதனாக வாழ பயில்வதே முன்னேற்றம் என்பதை அவள் கண்டிருக்கிறாள். தந்தை நோயில் விழும் முன் ஒவ்வொரு கானக மூளையாக தேடிக்கொண்டு எளியவருக்கு சிகிச்சை செய்ய போவார். அவரை ஒரு தேவகுமாரனுக்கு மேலாக இன்றும் அவர்கள் போற்றுகின்றனர். அவரா இவரிடம் அந்த சேவை வாழ்க்கையை பற்றி குறைபட்டிருப்பார்? அப்படியே தன் அம்மை அப்பாவை வழி திருப்பிவிட்ட குற்றத்தை செய்திருப்பவளானால் அது வாழ்த்தப்பட வேண்டியதென்றோ? அம்மா, அம்மாவையா? கண்கள் நிறைந்து விடுகின்றன அவளுக்கு. நீ எதுக்கு அலறேப்ப? உனக்கு வயசு வந்தாச்சு. உண்மை தெரியணும்னு நான் சொல்றேன். நான் 14 வயசுல குடும்ப பொறுப்பை ஏத்துக்கிட்டவன். பெரிய படிப்பு படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், முடியல. அப்பாவுக்கு அந்த படிப்பு வேணும்னு 18 வயசுல கிளார்க் வேலைக்கு நான் போனேன். 1000க்கு மேல சம்பளம் வாங்கினேன். டிராப்ட் எழுதுனா இங்கிலீஷ் துறையெல்லாம் அசந்து போயிடுவான். 3 தங்கையை கல்யாணம் பண்ணி கொடுத்து நல்லது பொல்லாதது ஒண்ணு விடாம செஞ்சிருக்கேன். உங்க அப்பா குடும்பத்துக்கு என்ன செஞ்சான்? உங்க பாட்டி எங்க அம்மா சாகும் வர ஒரு முளை துணி அவன் கையால வாங்கி கொடுத்து உடுத்தியதில்ல. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, சில்லியா ஏன் அலற இப்ப? கண்களை துடைத்துக் கொள்கையில் அவளுக்கு உள்ளூர நாணமாக இருக்கிறது. அதான் உங்க அப்பா பண்ணுன தப்ப பண்ணாம நல்லபடியாக வாழணும்னு சொல்றேன். ஏதோ கல்யாணம் ஆகிற வரைக்கும் ஏதாவது வேலை செய்யு. ஆசைக்கு மீட்டிங்ல பேசு, லேடிஸ் கிளப்புக்கு போ. ஆனா அதெல்லாம் உறுதி இல்ல, தெரிஞ்சுக்கோ. ஒரே குழப்பமாக இருக்கிறது. நல்ல குடும்பம், குடும்பத்தை நல்லபடியாக கொண்டு வந்தாலே சமுதாயம் சிறக்கும். ஆனால் அப்பாவும் அம்மாவும் தப்பா செய்தார்கள். எங்கே இருள் மண்டி கிடக்கிறது என்று தேடி போய் ஒளிரச் செய்ய முயன்றது தப்பா? நேத்து நரசிம்மனை பார்த்தேன். எங்க கம்பெனில நாங்க லேடிஸ வேலைக்கு எடுக்கவே தயங்குறோம். அவங்க வந்தா கல்யாணம், அப்புறம் மெட்டர்னிட்டி லீவு, லீவுக்கு பதிலாளு, ரெட்டப்படி செலவு. கம்பெனிக்கு நஷ்டம். என்னதான் 1000 சமம்னாலும் நாங்க வருஷ கடைசினா ராப்பகலாக ஆபீஸ்ல உட்கார்ந்து வேலை செய்வோம். அதுங்களை கேட்க முடியுமா? அங்கேயே கண்ணுல தண்ணி விட்டு அழுதுருங்க அப்படின்னு சொன்னா நியாயம்தானே என்று கூறிவிட்டு பெரியப்பா நிறுத்துகிறார். அவளுக்கு என்ன பேசுவதென்றே புரியவில்லை. உனக்கு ஜாதகம் ஏதாவது இருக்கா? உங்க அப்பாவுக்கு எழுதுனா பதிலே கிடையாது. இப்ப கூட அந்த மலையாளத்தான் தான் மீட்டிங் அது இதுன்னு எழுதுறான். நீ முதல்ல இங்க வரட்டும் பாப்போம்னு நான் ஒன்னும் சொல்லல. எல்லாம் மேலுக்கு ஜாதி இல்ல ஜனம் இல்லைன்னு சொல்றானே ஒழிய கிட்டி முட்டி சம்பந்தம்னு தூண்டி தொலைச்சு கேட்பானுங்க. அதனால நீ இங்கதானே இருக்கணும். நீர் கல்யாணமானதும் உனக்கும் நல்ல வரனை பார்த்து கட்டி வச்சிடறேன். என்னுடைய கடமையா அதை நினைச்சு. அது வரைக்கும் ஏதோ மீட்டிங்கு அது இதுன்னு பொழுத போக்கிட்டு என்னம்மா என்றார் பெரியவர் உறுதியாக. எதை என்று சொல்வது? எலிப்பொறியில் சிக்கிக் கொண்டார் போல இருந்தது யமுனாவுக்கு. இந்த லட்சியத்துக்கும் இந்த நடப்புக்கும் இடையே பாலம் போடுவதை பற்றி கனவிலும் கருத முடியாது என்று தோன்றுகிறது. குடிந்த தலை நிமிராமல் நிற்பதை தவிர வேறு ஒன்றும் செய்ய முடியவில்லை யமுனாவால். இந்த நாவலோட தொடர்ச்சி அடுத்த பகுதியில கேட்கலாம். நன்றி.